இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் 23ஆம் தேதி வெளியிடப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் ரமேஷ்குமார். இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 23ஆம் தேதி வெளியிடப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலை தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே பிப்ரவரி 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில இப்போது தேதி மாற்றம் சம்பந்தமான ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டுல SIR, அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி அப்படிங்கிறது நடந்து முடிந்தது. இந்த SIR பணியை முடிந்ததற்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த வரைவு வாக்காளர் பட்டியல்ல தமிழ்நாடு முழுவதுமே சுமார் 97 லட்சம் பேரோட பெயர் இடம்பெறல. யாரோட பேர்லாம் வாக்காளர் பட்டியல்ல இல்லையோ அவங்க எல்லாருமே சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி அலுவலர்களை அணுகி விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பணிகள் எல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு வந்த நிலையில இப்போது இறுதி வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதற்கான பணியில தேர்தல் ஆணையம் ஈடுபட்டு இருக்கிறாங்க. பிப்ரவரி 17ஆம் தேதி இந்த பட்டியல் வெளியாகும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருந்த நிலையில தான் 23ஆம் தேதி இந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே பிப்ரவரி 23ஆம் தேதி தான் தமிழ்நாட்டுல மொத்தம் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல யாரெல்லாம் வாக்களிக்க முடியும், யாரோட பெயர்லாம் பட்டியல்ல இருக்கு அப்படிங்கிற விவரம் எல்லாமே தெரிய வரும். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.